இதுவரைக்கும் தமிழகம் சந்திக்காத ஒரு தேர்தலை 2026 சந்திக்க போதுங்கிறார். சார், ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு எடப்பாடியினுடைய டெல்லி பயணம் ரொம்ப பயத்தை கிளப்பிடுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, நம்ம பாஜகவை அப்படி மெல்லிய கோடு போட்டு நகர்த்திக்கிட்டே போறோம். பெரிய விமர்சனம் வைக்கலைன்னாலும் பாஜக எதிரிதான் அப்படிங்கிற அந்த பார்வையை முன் வச்சுட்டோம். அதிமுகவோடு ஒரு தோழமை கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருந்தார் சார். யதார்த்தமான உண்மை அதுதான். அதனாலதான் அதிமுகவை பார்த்து அவர் எந்த விமர்சனத்தையும் வைக்கவே இல்லை. ஊழலுக்கு எதிராக பேசினவர் ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்ற ஜெயலலிதா பற்றி பேசணும்ல, ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப ஏன் அதை பேசலன்னா, அவர் அதிமுக உறவுக்காக காத்திருந்தார். அதுக்கான சரியான தருணம் வரணும். யார் பெரிய தலைவர், எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரா, விஜய் பெரிய தலைவரா, அந்த போட்டிக்குள்ளதான் விஜய் சிக்கிக்கிட்டு இருந்தாரு. விஜய் கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயும் செட்டில் ஆயிருப்பாங்க. அது விஜயினுடைய அறியாமையின் வெளிப்பாடுதான். இந்த செட்டில்மெண்ட் ஆகாம அவர் டெல்லி புறப்பட்டு போனாரு. செட்டில்மெண்ட் ஆயிருந்தாலும் அமித்ஷாட்ட இருந்து போன் வந்தா உடனே புறப்பட்டு போய் தான் ஆகணும், அது வேற செய்தி. ஆனாலும் ஒரு இடத்த மிஸ் பண்ணார் இல்லையா, அந்த இடத்த மிஸ் பண்ணத பாஜக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இப்ப அவருக்கு என்ன பதட்டம்னா, நேரடி போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் அப்படித்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே நேரத்துல அதிமுகவோடு உறவாக இருந்திருந்தால், அதிமுகவோடு கூட்டு வைத்திருந்தால் இந்த எதிர்ப்பை எப்படி மாத்தலாம்னா, டிவிகே வந்ததுக்கு பிறகுதான், அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகுதான் அதிமுக பலம் பெற்றுச்சு. அதிமுக தேர்தல்ல எதிர்ப்பு அரசியலுக்கு தயாராச்சுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம்னு அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா அது நடக்காம போச்சு.